இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்சைஸ் பார்ட் 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 1, 2, 3ன்லாம் போட்டிருக்கோம். நிறையா வாக்கிங் பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டார்ட்டிங்கில் என்ன மாதிரி எக்சைஸ் பண்ணணும்லாம் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டிகேஆர் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்சைஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங்கான எக்சைஸ். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எக்சைஸை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்சைஸ் என்னென்னா குவார்ட்டர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இதை வந்து லைட்டாக ஸ்குவாட் பண்ணணும். அதனால் அதை குவார்ட்டர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நீங்கள் செவுத்துக்கு பக்கத்துலையும் நின்றுக்கலாம், இல்லை ஏதாவது முன்னாடி சப்போர்ட் வச்சுக்கிட்டும் நின்றுக்கலாம். செவுத்து பக்கத்துலனா பின்னாடி செவுரு இருக்கணும், செவுத்துல சாஞ்சிக்கிட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே உட்காரணும், அப்புறம் எழுந்திரிக்கணும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை சேர் வச்சுக்கிட்டும் உட்காந்தும் எழுந்திரிக்கலாம். அதெல்லாம் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட டிபெண்ட்ஸை பொறுத்து எது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பொறுமையாக ஸ்குவாட் பண்ணுற மாதிரி இதே ரேஞ்சுக்கு பொறுமையாக கீழே உட்காரணும், திருப்பி எழுந்திரிக்கிறோம். ஓகேவா? இதே பொசிஷன்லேயே 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 10 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஹாம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணாத காலில் நின்றுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண காலை பின்னாடி மடக்கணும். மடக்கி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 10 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா நீ ஸ்ட்ரைட்டன் எக்ஸசைஸ் தான். அதுவும் ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஆப்ரேஷன் பண்ண கால் லைட்டாக மடங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு செவுத்து பக்கத்துலேயோ நின்றுக்கிட்டோ இல்லை நார்மலாகவே நின்றுக்கிட்டோ உங்கள் காலை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்கணும், நிமித்தணும். ஓகேவா? ஃபுல் ஸ்ட்ரைட் கொண்டு வரணும். ஃபுல் ஸ்ட்ரைட் கொண்டு வந்து 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 10 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஸ்டெப் எக்ஸசைஸ். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூல் வச்சுக்கணும். இந்த ஸ்டூலில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ரேட்டட் லெக்கை வச்சு ஏறணும். ஏறிட்டு அடுத்தது ஆப்ரேட் பண்ண லெக்கை தூக்கி வச்சு ஏறணும். இதையே தான் நம்ம போன சீரீஸ்லேயும் சொல்லியிருப்போம். படி ஏறுறதுக்கு எப்படி ஏறணும் அப்படின்ற மாதிரி பண்ணி காட்டியிருப்போம். அதே எக்ஸசைஸ் தான், அதே மாதிரியே இதையும் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஃபார்வர்ட் லஞ்சஸ் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டூல் வச்சுக்கிட்டு இந்த ஆப்ரேட் பண்ண லெக் இருக்குல்ல, அந்த லெக்கை வந்து அந்த ஸ்டூலில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த காலில் வந்து ஃபுல் வெயிட்டை கொடுத்து பெண்ட் பண்ணணும். நான் ஆப்ரேட்டட் லெக்கை வந்து கீழே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிகேஆரை பற்றி அடுத்ததும் இன்னும் எக்ஸசைஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது முட்டியை எப்படியெல்லாம் நீட்டணும், நீட்ட முடியாதவங்களுக்கு எப்படியெல்லாம் நீட்டுறதுக்கான எக்ஸசைஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத போட போகிறோம். அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.